இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க எரா பேரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எரா. சோஷியல் மீடியாவில் எங்கே திரும்பினாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணி போயிட்டு அங்கே எதர்ச்சியாக தான் வந்தோன்னு சொல்கிற ஃபுட் பிளாகர்ஸில் ஆரம்பித்து ஃபிட் செக் பண்ணுற டைலர் அக்கா வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது? சுய புத்தியை விட சொல் புத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அன்டவுட்லி we are stuck in influencers era. ஆக்சுவலி இப்போ நம்ம பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ரியல் இன்ஃப்ளூயன்சர்ஸே கிடையாது. they just use us to express and sell their content. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் தான். சரி, அப்போ யார் தாண்டா ரியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வெல், நம்ம காலங்காலமாக பார்த்து ரசிக்கிற சினி ஆக்டர்ஸ் தான். அவங்க தான் த ரியல் அண்ட் ஓஜி இன்ஃப்ளூயன்சர்ஸ். இவங்க நம்மக்கிட்ட பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டாங்க, நம்மளை யூஸும் பண்ண மாட்டாங்க. என்னதான் அவங்க படத்தில் நடித்தாலும் அதை பார்க்கறது பார்க்காம போகிறது நம்ம விஷயம் தான். சும்மா நம்ம ஃபீட்லலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போன்னு இல்லை, எப்போவுமே சினிமா இஸ் த பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சிங் மீடியம். இந்தியா பாகிஸ்தானையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண காந்தி தாத்தா கூட ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இனிமேல் வாழ்க்கையில் பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாரு. ஸோ ரியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தன்னைத்தானே செல்ஃப் பிராண்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஐடியாலஜியை பார்த்து நம்ம தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஃபேமஸான 6 தமிழ் ஆக்டர்ஸோட ஐடியாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு வழியாக கண்டென்ட்குள்ளே வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐடியாலஜி தலைவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஐடியாலஜி தான். பேசிக்கலி தலைவர் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவர். எது நடந்தாலும் எல்லா கடவுள் கையில் மேலே இருக்க ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிற மனுஷன். இவர் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு ஹம்பிள்னா, அவருக்கு இப்போ இருக்க ஸ்டார்டம் அண்ட் ஸ்டேட்டஸ்லாம் கடவுளால் வந்ததுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறவர். ஒரு மனுஷனை டிசிப்ளின்டாக வச்சுக்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஸ்ட்ராங்காக நம்புறவர். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். காரணக்காரி இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பார். இதை தான் அவர் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து நம்ம யார் ஐடியாலஜியை பார்க்க போகிறோம்னா, ஆண்டவர் என்று அன்போடு அழைக்கக்கூடிய உலகநாயகன் கமல் சார் தான். இவரோட ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம தலைவருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு கடவுள் நம்பிக்கை பெருசாக இல்லைங்க. ஐம் அன் ஏத்திஸ்ட் அப்படின்னு நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்காரு. பட் அவர் அந்த ஏத்திசமை பியூட்டிஃபுல்லாக தசாவதாரம் படத்தில் டிஃபைன் பண்ணியிருப்பாரு. அதாவது, நான் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அன்பே சிவம் படத்தில் இவரோட ஐடியாலஜியை இன்னும் டீப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. நமக்குள்ளே இருக்க ஹியூமனிட்டி தான் கடவுள் அண்ட் சக மனுஷங்களுக்காக எம்பத்தி காட்டுற ஒவ்வொரு பர்சனும் கடவுள் தான் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாரு. அடுத்து யார் ஐடியாலஜி நம்ம பார்க்க போகிறோம்னா, தளபதி என்று எல்லோரும் அன்பாக அழைக்கக்கூடிய விஜய்னா தான். இவரோட பிக்கஸ்ட் ஐடியாலஜியே சைலன்ஸ் தான். அதாவது, என்ன நடந்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டார். ஏதாச்சும் கோவம் இருந்தாலும் அதை கரெக்டான டைமில் கரெக்டான வழியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். சிம்பிளாக சொல்லணும்னா, வருஷம் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்துட்டு ஆடியோ லான்ச் அப்போ செஞ்சு விட்டுருவார்ல, அதே மாதிரி தாங்க. நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ அப்டக்கிள்ஸ் வந்தாலும் சைலண்ட்டாக நதி மாதிரி ஓடிட்டே இருக்கணும்னு சொல்லுவார். அடுத்து நம்ம யாரோட ஐடியாலஜியை பார்க்க போகிறோன்னா, எஸ், நம்ம ஏகே என்ற அஜித்குமார் சார் தான். இவருக்கு அன்பால் வந்த பெயர்கள் நிறையவே இருக்குது. அல்டிமேட் ஸ்டார், தலை, அண்ட் மை பர்சனல் ஃபேவரட் த மனித கடவுள். இவரோட ஃபேமஸான ஐடியாலஜி மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு டீப்பான மீனிங் இருக்க ஐடியாலஜி. நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகும். அதாவது, நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம என்ன காட்டுறோமோ அதை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் இவரோட இன்னொரு ஸ்ட்ராங் அட்வைஸ் என்னன்னா, வாழ விடு. அண்ட் எஸ், இந்த கோட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வாழ்ந்தும் காட்டிட்டு இருக்காரு. என்னதான் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி வெல் நோன் ஆக்டராக இருந்தாலும் அவரோட பேஷனான பைக் ட்ராவலிங்கை அவர் விடவே இல்லை. அண்ட் ஆல்சோ இவர் எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் இல்லை, ஃபேன்ஸ் கிளப்பையும் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி டிஸ்மேண்டில் பண்ணிட்டாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட ஐடியாலஜி தான். இவரோட பேசிக் தாட்டே லிசனிங். அதாவது, நம்ம பிலீஃப்ஸ் அண்ட் ஸ்டப்ஸை மற்றவங்களுக்கு திணிக்காமல் லிசன் பண்ணணும். அடுத்தவங்களை டீக்ரேட் பண்ணி நம்ம கருத்தை திணிக்கிற அளவுக்கு இங்கே யாரும் பெரிய ஆள் இல்லைன்னு நம்புறவர். இதை அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதாவது, இவர் ஏத்திஸ்ட் தான், பட் மற்றவங்க இவருக்கு விபூதியோ பிரசாதமோ கொடுத்தாலும் வாங்கிப்பார். ஏன்னா அதை ரிஜெக்ட் பண்ணி அவங்க நம்பிக்கையை கெடுக்க இவருக்கு விருப்பம் இல்லை. அவங்க அன்பால் கொடுக்குற விஷயங்களை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹிஸ் பிலீஃப்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பார். நம்மளை காப்பாற்ற மேலே இருந்து எதுவும் வராது, மனுஷன்தான் வருவான் அப்படின்னு அவர் நம்புறாரு. பட் அதை மற்றவங்களும் நம்பணும்னு எதிர்பார்க்க மாட்டார். அடுத்ததான் நம்ம
ஆத்மன் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம சிலம்பரசன் டிஆரோட ஐடியாலஜியை தான் பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராக்டிக்கலி அப்ளிகபிள் அண்ட் மை ஃபேவரட் ஐடியாலஜினா அது எஸ்டிஆரோடது தான். அது என்னன்னா கன்ஸ்ட்ரக்ட் யோர் செல்ஃப். இந்த உலகத்தில் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறது நம்மளோட உடம்பு மட்டும்தான். ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறதும் ஒரு மேண்டேட்டரியான விஷயம்தான். இவர் சொன்னது மட்டும் இல்லாமல் செஞ்சும் காட்டியிருக்காரு. செக்கச்சிவந்த வானம் படத்தில் இவருக்கு கில்லரை ஓடி சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனால் அதில் லிட்டரலி இவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்தும் ஓட முடியலையாமா. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷாட்டை மேக் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் மாசை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி மாநாடு படத்தில் காரை விட ஸ்பீடாக ஓடிருப்பார். ஒரு 1.5 இயர்ஸில் இந்த மேஜிக் அவர் பண்ணியிருப்பார். அவர் லிட்ரலி தன்னோட பிலீஃபை ப்ராக்டிக்கலி ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷனல் ஐடியாலஜி இவரோடது. சிம்பிளாக சொல்லணும்னா தன்னைத்தானே செதுக்கியவர் சிம்பு. கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயகா. காக்கா கழுகு கதைகள், இவருக்கு அந்த பட்டம் இவருக்கு இந்த பட்டம் போன்ற விஷயங்கள், இதனால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம உழைச்சா மட்டும்தான் உயர முடியும். ஸோ இது எல்லாமே கோலிவுட்டில் இருக்க ஃபேமஸான ஐடியாலஜிஸ். அதுக்குன்னு மற்ற ஆக்டர்ஸ்க்கெல்லாம் ஐடியாலஜி இல்லைன்னு சொல்ல வரல. நாங்கள் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாலஜியும் அந்த ஆக்டர்ஸோட ஹேட்டர்ஸாலேயே அக்செப்ட் பண்ணிக்கப்பட்டது. மேலே சொன்ன ஐடியாலஜியில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தவிர நீங்கள் வேறு எந்த ஆக்டர்ஸோட ஐடியாலஜி தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.